கைஸ், இதுதான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற PS4 கண்ட்ரோலர். இதுல ஒரு சில பட்டன்ஸ் இருக்காதுன்னு சொல்லி புதுசா இந்த கண்ட்ரோலர் ஆர்டர் போட்டுப்போம் ஈவோஃபாக்ஸோட பிராண்ட்ல இருந்து. ஸ்டிக்கு அப்புறமா 2 கேபிள். ஓகே, இதோட பிரைசிங் அப்படின்னு வரும்போது 1500 பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் இந்த PS4 கண்ட்ரோலர் புதுசாக வாங்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 5000 வரைக்கும் வந்துச்சு. ஸோ இதை பை பண்ணிட்டு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இதில் இருக்கிற மவுஸ் பேடை தவிர ஈவன் இந்த கண்ட்ரோலரில் இருக்கிற ஹாப்டிக் கூட நல்லா தான் இருக்கு. ஆனாச்சும் இந்த கண்ட்ரோலரை பை பண்ணுறது போனோம்னா முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா இதோட கனெக்டிவிட்டி. இந்த கண்ட்ரோலரை நம்ம PS3, PS4 அண்ட் நம்மளுடைய PC அண்ட் லேப்டாப்ஸ்லையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் வழியாக நம்ம மொபைல்ஸ்லையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஈவன் அது ஆண்ட்ராய்ட், ஐஓஎஸ் எல்லா டிவைசஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோலர் நம்ம பேக் பண்ணி யூஸ் பண்ண முடியுது. ஆனால் அதே மாதிரி இந்த கண்ட்ரோலர் ப்ளூடூத் இல்லாத டிவைசஸ்லையும் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியுது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய PC அண்ட் லேப்டாப்ஸ்க்கு ப்ளூடூத் இல்லை அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு டாங்கல் கொடுத்துருக்காங்க. அப்படியும் இல்லை அப்படின்னா இதில் கொடுத்துருக்கிற டைப்-C போர்ட் வழியாக ஒயரில் கனெக்ட் பண்ணியும் நம்மளால ஒரு வைடு ஜாய்ஸ்டிக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குல்ல இவ்வளோ கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸோட? அதனால தான் பை பண்ணோம். இன்கேஸ் உங்களுக்கு இந்த கண்ட்ரோலர் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அண்ட் வியூ ப்ராடக்ட்ஸ்லேயும் இருக்கும். வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. சரி, ஓகே கைஸ், இப்போ நான் கொஞ்ச நேரம் கேம் ப்ளே பண்ணலாம்னு நினைக்கிறேன். அப்புறம் வெயிட் பண்ணுறோம். பை.